அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி மாடி தோட்டம் வந்தேன். இந்த கொடுப்பக்கீரை பறிக்கிறதுக்கு, பச்சை கொடுப்பக்கீரை. அப்படி தோட்டத்தை காட்டுறேன் பாருங்கள். சீத்தா மரத்தில் 2 காய் வந்திருக்கு. இதோ ஒன்று, இந்த ஒன்று. மிச்சம் எல்லாம் பூவெல்லாம் உதிர்ந்துட்டு. இந்த கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த கீரைகளை பறிக்கும். ஒரே ஒரு ரோஜா பூ பூத்துருக்கு. இன்றைக்கி லேட் ஆகிட்டு. இப்படி கட் பண்ணி விட 20 நாளைக்குள்ளே 2வது அறுவடைக்கு நம்ம கீரை தயாராகிடும். இந்த காம்பை நட்டி வச்சாலே போதும். சின்ன பால்கனி இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த கீரையை வைக்கலாம். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது பச்சை கொடுப்பக்கீரைன்னு சொல்லுவாங்க. பொன்னாங்கண்ணி கிடையாது, கொடுப்பக்கீரை. நமக்கு தேவையான கீரையை நம்ம வீட்டிலையே உரம் இல்லாமல் நல்லா வீட்டு உரத்தை வச்சே, கம்போஸ்ட்டை வச்சே நம்ம வந்து தயார் பண்ணிக்கிடலாம். கீரையெல்லாம் நிறைய இடம் தேவையில்லை. அதே மாதிரி தொட்டியும் பெரிய தொட்டி தேவையில்லை. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்படி வெட்டி விட்டதுக்கப்புறம் 20வது நாள் நல்லா அழகாக மறுபடியும் கீரை வந்து தயாராகிடும் அறுவடைக்கு. தண்ணி மட்டும் இந்த வெயிலுக்கு காலையிலையும் சாயங்காலமும் நம்ம விடணும். இந்த பாருங்கள், நான் எத்தனை தொட்டியில் வச்சுருக்கேன். இந்த தொட்டியில் நிற்கிது, அதே மாதிரி இதுலேயும் நிற்கிது. நிறைய கலர் சீட்டுலாம் வந்துட்டு. அதே மாதிரி ரங்கோன் க்ரீப்பர் பாருங்கள், பூக்களை பாருங்கள், அள்ளி வச்சுருக்கு. எப்படி தழுத்திருக்கு பாருங்கள். இதை மாடி வரை கொண்டு போனால் நல்ல வெயில் விழும். கத்தாழை, இது சீந்தில் கொடி இப்போ நல்லா தழுத்துட்டு. இதை அதிகமாக சளி இருக்கிறவங்களுக்கு கஷாயம் போடும்போது இதில் ஒரு இலையை போட்டு போடணும். சளி நல்லா கேட்கும். அதில் ஒரு காய் வந்திருக்கு பாருங்கள். இது சிகப்பு கலரில் வந்தோடனே நம்ம பறித்து ஊனுனா இந்த மாதிரி சீந்தில் கொடி வரும். இந்த பாருங்கள், இதுதான் அந்த பழம். தூதுவளை பழம் மாதிரியே இருக்குது, ரெட் கலரில். இதை போட்டாலே சீந்தில் கொடி வந்துடும். இது சளிக்கு நல்லது. மாதுளை, புதினாவும் நிறைய பறிச்சாச்சு. இதுவும் வந்து கொடுப்பக்கீரை. இதுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கிடையாது, இது பச்சை கொடுப்பக்கீரை. வயல் ஓரங்கள்லையும் வரப்புகள்லையும் இந்த கீரை நிறையவே வளரும். இதை நல்லா அரைச்சி வடை மாதிரி தட்டி நிழலில் காய வச்சு மருதாணி இலை, வெத்திலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு காய்ச்சி தேய்ச்சா பொடுகு, முடி உதிர்றது நிற்கும். முடி உதிர்றதுலாம் நின்றுடும். இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இது பாருங்கள், இது இன்னொரு நாளைக்கு நம்ம பறிச்சிக்கலாம். இது ரம்பை பாருங்கள். இதில் தேவையில்லாத வளர்கிற இந்த புல்லெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் நம்ம வைக்கிற உரம்லாம் இந்த புல்லுகளுக்கு தான் போகும். இதெல்லாம் எடுத்துடணும். இந்த மல்லிகைப்பூ பூத்து முடிஞ்சிருச்சு, மறுபடியும் மொட்டு வைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன். கீரை 2 பேருக்கு போதும். இன்னும் இருக்குது கீரை. இது மணத்தக்காளிங்கிற குட்டி தக்காளி கீரை. இது இன்னொரு நாளைக்கு பறிக்கலாம். இதை பாருங்கள், இந்த இதில் சும்மா தான் 2 குச்சியை வச்சேன். எவ்வளோ தழுத்திருக்கு பாருங்கள். இது வந்து கொடுப்பக்கீரை, பச்சை கொடுப்பக்கீரை தான். ஒரு லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன்.